கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம், மத்தேயு 25, 24, 25 வசனத்தை நாம் வாசிப்போம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இந்த உதாரணத்தை நம்ம நிறைய நேரம் கேட்டிருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து இந்த உவமையை ஆண்டவர் சொல்கிறார். என்ன உவமைன்னா, ஒரு எஜமான் அவர் பயணமாய் போகும் பொழுது தன்னுடைய அடிமைகளை அழைத்து, ஒருத்தருக்கு 5 தாளந்து, ஒருத்தருக்கு 2 தாளந்து, ஒருத்தருக்கு 1 தாளந்து கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அவங்களுடைய திறமைக்கு தகுந்தாற் போல் கொடுக்குறாரு. அதாவது 15ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் ஓன் எபிலிட்டி. ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1. அண்ட் வெண்ட் ஆன் ஹிஸ் ஜர்னி. அவருடைய பயணத்தை போயிட்டார். அவர் திரும்பி வரும் பொழுது 5 தாளந்து வச்சுருந்தவர் இன்னொரு 5 தாளத்தை சம்பாதிச்சேன் அப்படின்னு நன்றியோடு சொல்கிறாரு. 2 வாங்கினவர் கொண்டு இன்னொரு 2 கொடுத்து நன்றி சொல்கிறாரு. ஆனால் இந்த ஒரு தாளந்தை வாங்கின மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 24ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், மாஸ்டர், ஐ நியூ யூ டு பி எ ஹார்ட் மேன். நீ ரொம்ப கடினமான மனிதன் என்று நான் அறிந்திருக்கிறேன். 25ஆவது வசனம், அதனால் நான் உமக்கு பயந்து அதை நான் அப்படியே பத்திரமா புதைச்சி வச்சுட்டேன். இந்த இருக்க உங்கள்கிட்ட வாங்கிக்கிடுங்க. இப்போ இந்த எஜமானை குறித்து அந்த மனிதனுடைய அபிப்பிராயம் என்னென்னா, மிகவும் கடினமான மனிதர், இஸ் அ ஹார்ட் மேன், ஹார்ட் ஹார்ட்டட். அதனால் நான் பயந்தேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் இதே மாதிரி ஒரு உவமையை அங்கேயும் ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். பாருங்க, இங்கேயும் இன்னொரு உவமையை நம்ம வாசிக்கிறோம். அதில் அவர் வெளியூரில் போகும்போது தன்னுடைய வேலைக்காரர்களெல்லாம் அழைத்து 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆளுக்கு ஒரு மீனா 10 பேருக்கு 10 கொடுத்துட்டு அவர் போயிட்டார். திருப்பி வரும்போது எல்லாருக்கும் சமமாக தான் கொடுத்துருக்காரு. ஆனால் திருப்பி வரும்போது நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்கோ, ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. 18ஆம் வசனத்தில் 2வது ஆள் வர்றாரு, யுவர் மினா மாஸ்டர் எஸ் மேட் 5 மினாஸ். நான் அந்த ஒரு இதை வச்சு நான் 5 சம்பாரித்தேன். ஒருத்தர் மட்டும் இங்கே என்ன வாசிக்கிறோம்னாக்கும், நீ ரொம்ப கடினமான மனிதன், அதனால் அதை நான் தொடவே இல்லை, அதை ஒரு கர்ச்சிப்பில் அப்படியே வச்சுட்டேன். இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நாம் அவரை எப்படி அறிந்திருக்கிறோம்? இந்த எஜமான்களை குறித்து அந்த அடிமைகளுடைய அபிப்பிராயம் என்னென்னா, ரொம்ப கடினமானவர், அதனால் நான் பயந்தேன். இப்போ கடினமான ஒரு நபராக தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா, அல்லது ஒரு நல்லவராக நாம் அறிந்திருக்கிறோமா? நம்ம சபையில் அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம், நம்ம பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி நாம் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கான கட்டளைகளை குறித்ததான வார்த்தைகளை தான் நம்ம அதிகமாக கேட்குறோம். இதனால் நம்முடைய இருதயத்தினுடைய நிலைமை இன்னொரு மாதிரி போயிடக்கூடாது. எப்படின்னா, தேவன் ரொம்ப கடினமானவர், அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் உடனே நம்மளை சும்மா விட மாட்டார், நம்மளை தண்டிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தேவனை ஒரு கடின இருதயமுள்ள ஒரு மனிதராக அல்லது கடின இருதயமுள்ள ஒரு எஜமானை போல நாம் பார்க்குறோமா, அல்லது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் நாம் 2 குமாரர்கள் குறித்ததான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அதில் 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதை கெட்ட குமாரன் கதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் நம்ம ஒரு மகன் தகப்பனிடத்தில் தன்னுடைய பாகத்தை பிரித்து வாங்கி கொண்டு போய் விடுகிறார். போன பின்னாடி அதை அவரை தவறான வழியிலெல்லாம் செலவழிச்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கோ அந்த மகன் திரும்பி வருகிறார். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ஒரு பன்றிக்கு கொடுக்கக்கூடிய அந்த
தவிடு கூட கிடைக்காத ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டு திரும்பி வர்றாரு. அப்போ திரும்பி வரும்பொழுது அந்த தகப்பனிடத்தில் என்ன நம்பிக்கையோடு வருகிறார்னா, அப்பாட்ட போவேன், போய் ஒருவேளை என்னைய மகனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கலாம், ஏன்னா மகனுக்குள்ளே தான் அந்த ஒரு ஸ்தானத்தை நான் இழந்து விட்டேன், தகுதியை நான் இழந்து விட்டேன். அதனால் இப்பொழுது மகன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்லை, ஒரு வேலைக்காரர்கள் ஒருத்தரையாவது நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த தகப்பன் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாவற்றையும் நான் அப்பாட்ட கேட்டு வாங்கி கொண்டு வந்து நான் இழந்து விட்டது உண்மைதான், ஆனாலும் கூட ஒரு வேலைக்காரனை போலாவது என்னை ஏற்றுக்கொள்ளுங்க நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அப்பா எப்படியாவது ஒரு வேலைக்காரராவது ஏற்றுக்கொள்ளுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் வர்றார். ஏன்னா மகன்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறது. இதை இப்படி கற்பனை பண்ணி பார்ப்போம். நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம சொன்னதை கேட்கல, அந்த பிள்ளைகள் போய் தப்பாக நடந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பிள்ளை இப்படி நினைக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு பையன், எங்கள் அப்பா ரொம்ப கடினமானவர், நான் சண்டை போட்டு அவருக்கு கீழ்ப்படியாமல் நான் கிளம்பி வந்துட்டேன், இப்போ திருப்பி அப்பாட்ட நான் எப்படி போகிறது, அவர் ரொம்ப கடினமானவர், அதனால் எனக்கு பயமாக இருக்குது, நான் அவர்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தெருவில் தெரிகிறான்னு வச்சுங்களேன். அப்பா ஒரு நாள் பார்க்குறாரு. இந்த அப்பா என்ன நினைப்பார், ஏப்பா நீ என்கிட்ட வரல, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பசியோடு இருக்கிறிய, என்கிட்ட வந்திருக்கலாமேன்னு சொன்னால், அந்த பையன் இப்படி சொன்னான்னு வச்சுங்க, நீ ரொம்ப கடினமான ஆள்ப்பா, உங்ககிட்ட வர்றதுக்கெலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால் நான் வரல அப்படின்னு சொன்னால் அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார். இன்றைக்கி அநேகருடைய இருதயம் எப்படி இருக்குனாக்கும், வார்த்தைகளை ரொம்ப சீரியஸாக கேட்கும்போது நம்ம இன்னொரு முனைக்கு போயிடுறோம். எப்படின்னா, நான்லாம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை, நான் ரொம்ப பாவம் செஞ்சுருக்கேன், நான் சத்தியத்தை கேட்டேன், நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், மகனாக தான் இருந்தேன், மகளாக தான் இருந்தேன், ஆனால் நான் கேட்டதுக்கெல்லாம் விரோதமாக நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அதனால் இப்போ போனால் அவர் என்னை ஏற்றுக்க மாட்டார், அவர் ரொம்ப கடினமானவர். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தேவனை குறித்து ஒரு அன்புள்ள தகப்பன்கிற எண்ணம் நமக்கு இருக்கா, அல்லது அநேக வார்த்தைகளை கேட்கறதுனால இந்த மனிதனுடைய இருதயம் எப்படி கடினப்பட்டிருக்கும். அந்த முதலாளியை குறித்து அவன் கேள்விப்பட்டதெல்லாம் அவர் ரொம்ப கடினமானவர்ப்பா, ரொம்ப பயங்கரமான ஆள், மோசமான ஆள் அப்படின்னு எண்ணமே அவனிடத்துல மேலோங்கி நிற்கிறதுனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறான். நீ ரொம்ப கடினமான ஆள்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால் பயந்து போய் ஒழிச்சு வச்சிட்டேன். 1 யோவான் 4:18 வாசிக்கிறோம், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு அப்படின்னா அந்த வசனத்தை வாசிங்க, 1 யோவான் 4:18 அன்பிலே பயம் இல்லை. வாசிங்க, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்புள்ளவனா, இப்போ அந்த தகப்பனிடத்துல அந்த மகன் அன்புள்ளவனா இருந்தால் பயமே இருக்காது. தகப்பனுடைய அன்பை புரிந்து கொண்டாலும் அவனுக்கு பயம் இருக்காது. நான் அன்புள்ளவன் அல்ல, கீழ்ப்படியலை, உண்மைதான், ஆனால் என் தகப்பன் அன்புள்ளவர். இப்போ பாருங்க, அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு வாசிக்கிறோம் பாருங்க. அதில் ஒரு காரியம், அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் அந்த அப்பா சொல்கிறார்ல, அது 22வது வசனம் வாசிங்க. அவர் திரும்பி வந்துட்டாரு, அப்பா நான் உங்களுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் உங்கள் மகன் சொல்லிக்கிற தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு. வேலைக்காரில் ஒருத்தராவது ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லலை, அதுக்கு முன்னாடியே தகப்பன் தான் அன்பை காமிச்சிட்டாரு. ஒரு வேளை அப்படி சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க, வேலைக்காரில் ஒருத்தனையாவது நேற்றுங்கப்பான்னு சொன்னால் அந்த தகப்பனுடைய இருந்தே சந்தோஷப்படுமா வருத்தப்படுமா? நம்ம பிள்ளையை கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட எப்பா என்னை ஒரு வேலைக்காரனாக சேர்த்துக்குங்கப்பான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சொத்துக்காக மகன் அல்ல, மகனுக்காக தான் சொத்து. இப்போ தேவன் நிறைய கற்பனைகளை கொடுக்குறார், ஏன்னா அவர் பாவத்தை வெறுக்கிறார். ஏன் வெறுக்கிறான்னா, அந்த பாவம் தன் பிள்ளைகளை கெடுத்து விடுகிறது, அதனால தான் வெறுக்கிறார். பாவம் என் பிள்ளைகளை கெடுத்து விடுகிறது. உங்கள் பிள்ளைகள் கெட்ட நண்பர்களோடு கூட பழகிறாள்னு வச்சுங்களேன், அவங்கள நீங்கள் வெறுப்பீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளை அவர்கள் கெடுக்கிறார்கள். அவர்கள் மதுபான பிரியராகவோ அல்லது வேறு ஏதாவது பாவ பழக்க வழக்கங்களுக்கோ அவங்களை அடிமையாகும்படிக்கு அந்த பிள்ளைகள் கெடுக்கிறபடினால அந்த பிள்ளையே நீங்கள் அவரோடு கூட பழகிறதே வெறுப்பீங்க. ஆக நாம் இப்போ தகப்பனை பற்றிதான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும்.
நிறைய வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப சபையில் கேட்குறோம். உடனே நாம் இன்னொரு முனைக்கு போயிடக்கூடாது. நம்ம தகப்பன் கடவுள் ரொம்ப கொடூரமான பயங்கரமான பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் பிள்ளைகளாக இல்லை, அவரும் அவர்களுக்கு தகப்பனாக இல்லை. அதான் உண்மை. பழைய ஏற்பாட்டில் பூரா தேவன் தேவன்னார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு தான் பிதாவாகி தேவனை நமக்கு தகப்பனாக காண்பித்தார். அவர் தான் ஜெபம் பண்ணும்போது பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவேன்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, அப்பான்னு சொல்லுங்க. அப்பா எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. கீழே இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுல 22வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். 23வது வசனம், கொளுத்தை கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என்ன அர்த்தம்? நானும் நீங்களும் சேர்ந்து புசித்து சந்தோஷமா இருப்போம். இப்போ ஒரு கேள்வி, ஏன் இந்த அப்பா இதுக்கு முன்னாடி அதை அடித்து புசிச்சிருக்க கூடாதா? அந்த கொளுத்த கன்று இருந்தது அல்லவா? அங்கே ஒரு மகன் ஏற்கனவே இருக்கிறார் அல்லவா? அவருக்கு அதுதானே இப்போ ஆதங்கம். நான் இவ்வளோ நாள் அவங்களுக்கு உண்மையாக சேவகம் பண்ணேன், அந்த கொளுத்த கன்றை அடித்து எனக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் கொடுக்கலையேன்னு சொல்கிறார்ல. ஏன் அந்த தகப்பன் பண்ணியிருக்கக்கூடாது? தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, அந்த கொளுத்த கன்று அங்கே இருக்கிறது தெரியாமல் இல்லை, அவர் இப்போ புசிக்கணும்னு சொல்கிறார்ல. இதுக்கு முன்னாடி அவர் புசிச்சிருக்கலாம், அந்த மகன் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் ஒரு மகனை விட்டு விட்டு இன்னொரு மகனோடு மாத்திரம் சந்தோஷமாக இருக்க இந்த தகப்பனுடைய இருதயம் விரும்பலை. இப்போ நம்ம சாப்பிடுவோம்னு சொல்கிறாரே, அப்போ சாப்பிட மனசு இல்லைங்க. அதுதான் தகப்பனுடைய அன்பு. நான் பார்த்துருக்குறேன், என் மனைவிகிட்ட சில குணாதிசில பார்த்துருக்கேன். நான் அவங்ககிட்ட கூட சத்தம் போடுவேன், ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுவேன். என்னென்னா, எங்கள் மாமரத்தில் மாங்காய் காய்க்கும். என் மனைவி சொல்லுவாங்க, அதை பிடிச்சி கொரியரில் மகனுக்கு அனுப்பணும்பாங்க. நம்ம மாங்காய் கொரியரில் கிடைக்காதா, இதை போய் கொரியரில் அனுப்ப சொல்லுவேன்னு சொல்லுவேன். நான் எங்கேயாவது போயிட்டு வரேன், பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என் மனைவி அதை கொரியரில் பையனுக்கு அனுப்பணும் அப்படிம்பாங்க. அப்போவே மகளுக்கு மயனுக்கு பிரித்து வச்சுருவாங்க. நான் சொல்லுவேன், பிஸ்கெட்டு கிடைக்காத, இது பிஸ்கெட்டையும் சாக்லேட்லையும் போய் அனுப்ப சொல்கிறேன், வந்தால் சாப்பிடுன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க எப்படியாவது கட்டாயம்னு என்னை அனுப்பி வச்சுருவாங்க. அது கொரியர் சார்ஜ் கொடுத்து பிஸ்கெட் அனுப்பணுமான்னு கேட்பேன். ஆனால் பிஸ்கெட்டு பெருசு இல்லைங்க, ஒரு தாயினுடைய மனசு எப்படி இருக்கு பாருங்கள். ஏன்னா அவங்கள விட்டுட்டு திங்க மனசு இல்லை. ஒரு வாழைப்பழம் யார்கிட்டையாவது வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன், ஒரு 10 பழம். என் மனைவி 5 பிச்சு என் மக விட்டு கொடுத்து விடுவாங்க. நான் சொல்லுவேன், ஏம்மா அவங்க தான் டெய்லி கடவுளே தானே போவோம், அவங்க வாங்கிட மாட்டாங்களா, இதை போய் கொடுத்து விடுவியே, நம்ம தான் கடைக்கு போக முடியலன்னு சொல்லுவாங்க. 10 இருக்குல்ல, அவங்க 2 திங்கிட்டோமா. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பெருமைக்காக சொல்ல, ஒவ்வொரு தாயினுடைய உள்ளமும் இப்படி தான் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ பரம தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்குது? நம்ம விட்டுட்டு அந்த தகப்பன் அவரை விட்டுட்டு சாப்பிட இஷ்டம் இல்லைங்க. அதனால தான் மூத்த குமாரன் வருத்தப்படுறாரு, ஏன் எனக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்ட்டு. ஏப்பா, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து புசிப்போம்ப்பா. அவன் தம்பி போயிட்டானே, அவனை விட்டுட்டு எப்படி சாப்பிட? அவனுக்கு மனசு இல்லைங்க அவருக்கு. இதுதான் தகப்பனுடைய இருதயம். இப்போ தகப்பனாகிய பிதாவை இப்படி பாருங்க. 2 கொரிந்தியர் 6. இன்னைக்கு நிறைய பேர் சபையில் இப்படி தகப்பனுடைய அன்பை எதிர்பார்க்குறாங்க, ஆனால் அவர்கள் மகன்களாக இல்லை. அதான் காரணம். இங்கே மகனாக இருந்துட்டு வெளியே போய் வந்தார் அவர். ஆனால் ஒரு காலம் மகனாக இல்லாதவர்கள் தகப்பனுடைய அன்பை எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னார், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, போங்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? இங்கே வாசிங்க, இதில் 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:16 வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்களுக்கு சொன்னது. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். விக்கிரக ஆராதனை விட்டு விலகுங்கள். அதுக்கடுத்து என்ன சொல்றார் பாருங்க, 17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். பாருங்க என்ன சொல்றாருன்னா, முதல்ல நான் அவங்களுக்கு தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள், விக்கிரகங்களை விட்டு விளங்குங்க. அடுத்து சொல்றாரு, உங்க ஆவியில் உள்ள அசுசியெல்லாம் நீங்கி. இப்போ 7வது வசனம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோടെ பூரணப்படுத்த கடவோம். ஆவியில் உண்டான அசுசியெல்லாம் நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டால், மேலே தேவன் என்ன சொல்கிறாரு? அசுத்தமானதை தொடாதுருங்கன்னா, சரீர பிரகாரமாக போய் செத்தது, நொறுங்குண்டு செத்தது, அதை போய் தொடாதீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உன் ஆவியில் அசுசியானதை தொடாத. அப்படி உன் ஆவியில் அசுசியானதை தொடாமல் பரிசுத்த ஆவியினால் பிறந்து நீ குமாரரும் குமாரத்தி ஆகிட்டேனா, நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன். த ஹோலி காட், பரிசுத்தமான தேவன், நான் தேவன், அவர்கள் ஜனங்கள்னு சொன்ன தேவன் இப்போ சொல்கிறாரு, உன் ஆவியில் உள்ள அசுசியை நீக்கி உன்னை சுத்திகரித்து கொண்டால் நீ எனக்கு மகனும் மகளுமாய் இருப்பாய். குமாரன் குமாரத்தி உள்மாப்பேன்னு என்ன அர்த்தம்? எனக்கு மகனும் மகளுமாய் இருப்பாய். நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன். அந்த தகப்பனுடையவர்கள் எல்லாம் நம்முடையவைகள். அவர் சொல்கிறார், என்னுடையவள் யாவும் உம்முடையவள், உம்முடையவள் யாவும் என்னுடையவள். எப்போ குமாரனாய் இயேசு என்னுடையவள் யாவும் உம்முடையவள்னு சொல்கிறாரோ, அப்பொழுதே அவர் பிதாவாகிய தேவனுடையது எல்லாம் என்னுடையதுன்னு சொல்கிறார். இ கிளைம்ஸ் த ரைட். நாம் பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் அவருக்கு குமாரனும் குமாரத்தியுமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய தவறுறோம். நம்ம புதிய ஏற்பாட்டில் தானே இருக்கிறோம். தேவன் நமக்கு தகப்பனாக இருக்காரு. அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொண்டோமா? ஒரு மகன் வீட்டை விட்டு போய்விட்டான். அவன் அவர் சொன்னதை கேட்கல. அவன் வாதாடி இருப்பான், அல்லது வழக்காடி இருப்பான், அல்லது ரைட்லாம் அவனுடைய ரைட் என் குடுன்னு சொல்லிட்டான். அவன் போயிட்டான். அப்போ அவன் கொடுத்துட்டாரு. ஆனால் கொடுத்து அனுப்பிவிட்டாலும் கூட அவருடைய இருதயம் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட கூட விருப்பமில்லாத ஒரு எண்ணத்தோடு தான் அவர் இருக்கார். எப்போ என் மகன் திரும்பி வருவான் பாருங்க. கொளுத்த கன்ற ஏன் அடிக்கலை? இப்போ அவரே சொல்கிறாரு, லெட் அஸ் ஈட். அங்கே எழுதியிருக்கு, நாம் புசித்து, என்ன எழுதியிருக்கு இங்கே லூக்கா 19 என்ன வாச்சோம்? நாம் புசித்து சந்தோஷமாயிரும். நாம் புசித்து சந்தோஷமாயிரும். அருமையானவர்கள், எவ்வளவு அருமையான ஒரு தேவன் பாருங்க. எனவே இந்த தேவனை தகப்பனாக அறிந்து கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ளவர். புதிய ஏற்பாட்டில் தேவனை குறித்து நம்ம வாசிக்கக்கூடிய வார்த்தைகள், புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி, அந்த தேவன் தன்னை அடையாளப்படுத்தும் பொழுது எப்படி அடையாளப்படுத்துகிறாருன்னு பாருங்கள். நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சபையில் நம்ம என்ன செய்யணுங்கிறது குறித்து பேசும்போது தெய்வ பயம்னு சொல்லணும். தெய்வ பயம்னா இட் இஸ் எ ரெஃபரன்ஷியல் ஃபியருங்க. இங்கிலீஷில் அங்கே எழுதியிருக்கு, ஐ வாஸ் அஃப்ரைட் ஆஃப் யூன்னு. நான் உங்களுக்கு பயந்து ஒழிச்சு வச்சுட்டேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவன் கேள்விப்பட்டது, ஒருவேளை அவருடைய உடன் வேலைக்காரர்கள் சொல்லியிருப்பாங்க, அல்லது அவர் போன தேவாலயத்தில் அவருக்கு பிரசங்கித்திருப்பாங்க. அவர் எஜமானன் தான் சொல்லியிருக்காரு. அதனால் அவங்க கூட உள்ள மற்ற மனிதர்கள் சொல்லியிருக்கலாம், ரொம்ப கடினமான ஆளியா, அவங்க முதலாளி ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நாம் அப்படி தான் பார்க்குறோமா தேவனை? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது ஆஹா, தேவன் ரொம்ப பயங்கரமான ஆள், அவர்கிட்ட நான் போகவே மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் எப்படி நான் அவர்கிட்ட போக முடியும்? அவர் அடிச்சிருவார், சாமி அடிச்சிரும், சாமி பிடிச்சிரும். இன்றைக்கி சில பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, அவருக்கு சாமி பிடிச்சிருச்சு, சாமி அடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க தெய்வத்தை எப்படி காமிக்கிறாங்கன்னாக்கா, நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு, மொழியை பிதுக்கிக்கிட்டு, அருவாளை வச்சுக்கிட்டு அப்படி தான் காமிக்கிறாங்க. அடிச்சிரும், பிடிச்சிரும். நம்முடைய தேவன் அப்படி அல்ல, அவர் அன்புள்ள தேவன். யாத்திராகமத்தில் மோசையை கேட்குறாரு, தேவனை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேவனே, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 34வது அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிங்க. யாத்திராகமம் 34 5 முதல் 7. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பாருங்க, இங்கே 33 18வது வசனத்தில் மோசே கேட்குறார், ஐ ப்ரே யூ ஷோ மீ யுவர் க்ளோரி, உம்முடைய மகிமையை எனக்கு காட்டுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக தான் தேவன் இங்கே காட்டுறாரு. அந்த மேகத்தின் மேலே இறங்கி வந்தார். அப்பொழுது he called upon the name of the Lord, தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அப்பொழுது தேவன் அப்படி பாஸ் பண்ணி போகிறார். அவருக்கு மகிமையை காட்டுனா அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவருடைய பவர், அவருடைய அத்தாரிட்டி அதை காமிக்கல, அவருடைய அதிகாரத்தை,
அவர் இருக்கிற வல்லமையை, அவரால் எதை வேணாலும் செய்ய முடியும், அதை காமிக்கல அவர். He has not shown him the power and authority. இப்போ உலகத்தில் உள்ள ஒரு எஜமான்னா எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, ஒரு கம்பெனியில் பெரிய ஆளாக இருக்கார், டைரக்டர் அப்படின்னாக்கும், அவங்க எனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது பார். அங்கே உள்ளவங்களாம் அவருக்கு பயந்து நடுங்குவாங்க. எதுக்கு தெரியுமா? அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்திற்கு, அவருக்கு இருக்கக்கூடியதான பவர், அவருடைய ஸ்டேட்டஸ். ஆனால் இங்கே சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருக்கு சர்வ வல்லமையுள்ளவராகவோ சகல அதிகாரம் உள்ளவராகவோ வெளிப்படுத்தலை. அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னாக்கும் பாருங்க, இஸ் அ காட் ஆஃப் கம்பேஷன், மனதுருக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன். இங்கே என்ன வாசிக்கிறார்? நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் கோவப்படுறதுக்கு ரொம்ப தயங்குவார். அதான் எழுதியிருக்கு, ஸ்லோ டு ஆங்கர், கோவப்படுவதற்கு தயங்குகிறவர். அபவுண்டிங் இன் லவ்விங் கைண்ட்னஸ், நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். இஸ் த காட் ஆஃப் ட்ரூத். இப்படி தான் வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவன் ஜனங்கள் அவரை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், சகல அதிகாரம் உள்ள கொடுங்கோலராக அல்ல, நம்மை தண்டிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ளவராக அல்ல, அவர் எப்படி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார்னாக்கும் அவர் இப்படி தான் வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் அன்புள்ள தேவனாக, இரக்கமுள்ள தேவனாக. அதுக்கடுத்து 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், He keeps loving kindness for thousands. 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிற தேவன், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிற தேவன். தண்டிக்கிற தேவனாக காண்பிக்க விரும்பல, மன்னிக்கிற தேவனாக காண்பிக்க விரும்புகிறார். என்ன அருமையானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடியோ அல்லது ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடியோ, நீங்கள் இயேசுவுக்கு அல்லது தேவனுக்கு குமாரனாகவோ குமாரத்தியாகவோ ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார்னா மன்னிக்கிற தேவனாக. அங்கே அப்படி தான் எழுதிருக்கு, அவர் மன்னிக்கிற தேவன். Who forgives iniquity, அக்கிரமத்தை மன்னிக்கிறவர். டிரான்ஸ்கிரேஷன் அண்ட் சின், பாவத்தை மீறுதல்களை மன்னிக்கிற தேவன். He will by no means leave the guilty unpunished. அதே சமயத்தில் விரும்பி திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருந்தால் அதெல்லாம் மன்னிச்சிருவார் ஆண்டவர். அதெல்லாம் பாவம் செஞ்சுட்டாலும் பரவாயில்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ வேணாலும் பாவம் செய்யலாம் இப்படி நினச்சா அங்கே என்ன எழுதியிருக்கு? He will by no means leave the guilty unpunished. தண்டிக்காமல் விடார். அப்போ தேவனுடைய சுபாவம் என்னன்னா, அவர் அன்பும் கண்டிப்பும் உள்ள தேவன். திரும்ப திரும்ப தெரிந்தே சும்மா அலட்சியமாக பாவம் செய்கிறார், அதெல்லாம் அப்பா மன்னிச்சுடுவார். ஒருவேளை இந்த கெட்ட குமாரனுடைய கதையில் வரக்கூடிய அந்த இளைய குமாரன் ஒரு தடவை வந்தார், மன்னிச்சிட்டாரு. அப்பா நல்ல மோதிரத்தை போடு, ட்ரெஸ்ஸை போடு, கொளுத்த கன்றை அடித்து பிரியாணி போடு, எல்லாம் சாப்பிடுவோம், டான்ஸ் ஆடுவோம், மியூசிக் போடுன்னு சொல்லிட்டாரு. இவர் அடுத்த தடவை கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் கிளம்பி போயிட்டார். அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து வர்றாரு. அப்பாவுடைய இது எப்படி இருக்கும்? அவருடைய அன்பை அலட்சியம் பண்ணுறவங்க இல்லையா? அவருடைய தயவை அலட்சியம் பண்ணுறாங்க. டேக்கிங் அன்டியூ அட்வான்டேஜ் ஆஃப் த லார்ட்ஸ் குட்னஸ். தேவனுடைய தயவை தயவுலேருந்து அதை சாதகமாக எடுத்துக்கிறது. டேக் இட் கிராண்டட். அவன் போனால் அதில் அப்பா மன்னிச்சிருவார். இப்படி இருந்தால் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? ஃபைனலாக வேதம் சொல்லுகிறது, அவர் நிச்சயமாக தண்டிக்காமல் விடார். அருமையானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது என்னென்னா, தேவன் அன்புள்ளவர். அதே சமயத்தில் அந்த அன்பை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப அலட்சியம் பண்ணுறது, திரும்ப திரும்ப பாவம் செய்கிறது, டேக் இட் கிராண்டட், அது லைசன்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அவருடைய அன்பு எனக்கு சாதகமாக இருக்குது, அதனால் நான் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தவறி நீங்கள் பாவம் செய்தால், மீறி பாவம் செய்தால், மனம் திரும்பினீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் தேவன் கண்டிப்பாக நமக்கு மன்னிப்பார், அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் தேவனுடைய நாமங்களை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 5-6 வசனத்தில் நாம் தேவனை குறித்து எப்படி வாசிக்கிறோம்னா, இஸ் அ காட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அவர் ஊக்கம் அளிக்கும் தேவன், உற்சாகப்படுத்தும் தேவன். அப்படிதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 5-6 வாசி. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். இதுல பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன் எழுதியிருக்கு. இங்கிலீஷ் எழுதியிருக்கு, he is giving perseverance and the encouragement. He is the God of encouragement. அவர் உற்சாகப்படுத்துகிற தேவன். ஒரு மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கு, ஊக்கமளிக்கிற தேவன், ஊக்கமளிக்கிறவர், உற்சாகப்படுத்துகிறவர். என்கரேஜ்மெண்ட்னாக்கும்
ஊக்கமளிக்கிற தேவன். ஆம்பரமையானவர்கள், நம்மளும் இப்படி தான் இருக்கணும். தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நம்மளும் இருக்கணும்னு விரும்புகிறார். நம்ம ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்துகிறோட இருக்கும். ஒருவேளை நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருக்கிறாங்களா, அவர்களை நாம் என்கரேஜ் பண்ணுவோம். மனம் திரும்புங்கள், தேவன் தகப்பனாக இருக்கிறார். நீ எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, திரும்பி வா. அவர் இருதய கடினம் உள்ளவர் என்று பயப்படாத. அவர் பயமுறுத்துகிற தேவன் அல்ல. ரெஃபரன்சியல் ஃபியர், அதாவது அப்போ அவனுடைய மனசை நான் துன்பப்படுத்திட்டேனே அப்படின்னு கலங்கிறது, அதுதான் ஒரு பயத்தோடு கூடிய, அதாவது ஒரு மரியாதையோடு கூடிய ஒரு பயம். பயம் கலந்த ஒரு மரியாதை, ரெஃபரன்சியல் ஃபியர். ஆனால் இன்னொரு பயம் என்னன்னாக்கும், தண்டிச்சிருவாரோ, அது நாக்க தொங்க போட்டுக்கிட்டு விழி பிதுங்கிக்கிட்டு அருவாளை வாங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பயம். வெட்டிடுவார், குத்திடுவார், அடிச்சிடுவார், தண்டிச்சிருவார். அப்பான்ற அந்த வார்த்தைக்கு உரிய நபர் அப்படி அல்ல. அதுக்கடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. He is a merciful God. 2 கொரிந்தியர் 1:3 வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனத்தை தான் நான் இப்போ வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு என்ன வார்த்தை இங்கே அடமொழி கொடுத்துருக்காங்க? அவர் சகல இரக்கங்களின் தேவன், இரக்கங்களின் பிதா. இஸ் a God of mercy. இரக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கும், நம்ம ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், அது இனி ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது, செஞ்சது தான். அப்போ அவரோட இறக்கம் மாத்திரம்தான் நமக்கு தேவை. மன்னிக்கணும் அவர், அவ்வளோதான். நம்மகிட்ட ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டால் நம்ம பதில் சொல்ல முடியாது. மெர்சி, இரக்கம். நம்முடைய தேவனுக்கு இங்கே கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன? இஸ் எ காட் ஆஃப் மெர்சி, இரக்கங்களின் தேவன். அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு? அவர் ஆறுதலின் தேவன். ஹி இஸ் எ காட் ஆஃப் ஆல் கம்ஃபோர்ட். எல்லா விதமான ஆறுதலையும் தருகிற தேவன். பயப்படாத மகனே, மகளே. 2 கொரிந்தியர் 1:3 ஆறுதலின் தேவன். இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, இஸ் எ காட் ஆஃப் பீஸ். அவர் சமாதானத்தின் தேவன். என்ன எழுதியிருக்கு? என்ன தேவன் அவரு? சமாதானத்தின் தேவன். பாருங்க, மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், ஆறுதலின் தேவன், ஊக்கப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற தேவன், அப்புறம் அன்பின் தேவன், அப்புறம் சமாதானத்தின் தேவன். இதுதான் தேவன் எப்படி இருக்கிறார் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். எவ்வளவுதான் அவர் தண்டிக்கிறவர், நியாயாதிபதி, இப்படிலாம் நம்ம வார்த்தைகளை கேட்டாலும் நம்ம இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். அவர் இரக்கங்களின் தேவன். அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். 2 பேதுரு 3 அங்கே வாசிக்கிறோம். ஏன் இன்னும் அப்படியே தானே இருக்கு, அந்த காலத்துலேருந்து சொன்னபடி அப்படியே தானே இருக்கு, உலகம் அழியும் சொன்னாங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பேதுரு சொல்கிறாரு, ஒருவராயிலும் கெட்டு போகாதபடிக்கு நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். அந்த தகப்பன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தார். இங்கே 2 பேதுரு 3 வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, ஒருவராயிலும் கெட்டு போத அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால நீடிய பொறுமையோடு, இஸ் எ காட் ஆஃப் பேஷன்ஸ், பெர்சிவரன்ஸ், ரொம்ப நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். என்னைக்காவது மனம் திரும்பிட மாட்டானா. அதனால தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கு. எப்படியாவது மனம் திரும்பிட மாட்டான். கடைசியாக எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு. திரும்ப திரும்ப நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்ம மனம் திரும்பலை, இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வயசாகட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் வரும், சகாயமின்றி சடிதியில் நாசம். தேவன் முன்குறித்திருக்கிறார். அதுக்கு மேலே அவ்வளோதான், தாமதிக்க மாட்டார். அருமையானவர்களே, இயேசு ஆண்டவர் சீஷருடைய கால்களை பார்க்கும்போது அது டேட்டியாக இருந்துச்சு, அதாவது அசுத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம திருவிருந்துக்கு கைக்குள்ளே வர்றோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் பாஸ்கா அனுஷ்டிக்கு வரும்பொழுது இங்கே பார்த்தாரு. அங்கே என்னென்னாக்கா கால்கள்லாம் தாமதமாக அழுக்காக இருக்குது. உடனே யாராவது செய்யட்டும் அப்படின்னு நினைக்கல அவர். உடனே என்ன செஞ்சார்னா, அவரே அவருடைய கால்களை கழுவுகிறார். இதுதான் தேவன் எப்படி இருக்கிறார்னு இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் தன் குமாரனை அனுப்பினார்? நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வழியில் போனோம். அவரே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். அதனால தான் பைபிள் எழுதியிருக்கு, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஹி ஃபர்ஸ்ட் லவ்ட் அஸ். அப்போ நம்முடைய தேவன் முந்தி அன்பு கூறுவராக இருக்கிறார். நாம் இதில் வெளிப்படுத்தின தேசத்தில் வாசிக்கிறோம், அவர் ஹீ இஸ் அன் அட்மையரர். 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சபைக்கும் தூதனுக்கு எழுதும்போது அவர் எப்படி எழுதுகிறாருனாக்கும்,
அவருடைய நல்ல குணாதிசயங்களை முதல்ல சொல்லி மெச்சிக்கொள்கிறார். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்படுத்தியும் அறிந்திருக்கிறேன். எப்படின்னா மனம் திரும்பும்படி தான் கடைசியில் சொல்கிறாரு. ஆனால் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, அவர் குறைவுகளை சொல்வதற்கு முன்பாக அவருடைய நிறைவுகளை சொல்கிறார். நாம் ஏதாவது ஒரு மனுஷனை பார்த்தா முதல்ல அவங்களுடைய குறை தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணாதிசயங்களை மெச்சிக்கொண்டு என்கரேஜ் பண்ணுறார். பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறார், ஆனாலும் உங்களிடத்தில் ஒரு குறை உண்டு. 4வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் முதல்ல நல்லதான் சொல்லிவிட்டு, ஆனால் இன்னும் ஒரு குறைவு இருக்குப்பா, கொஞ்சம் பார்த்துரு. நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம எதாவது சொல்கிறோன்னு வச்சுக்கேன், வெரி குட், இதெல்லாம் நல்லா எழுதியிருக்கேன், இந்த கேள்விக்கு நல்லா எழுதியிருக்கேன், வெரி குட் வெரி குட். அப்புறம் இந்த கேள்வியில் மட்டும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டே, ஆனாலும் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க. ஆனால் நம்மளாம் அப்படி இருக்க முடியல. நம்ம அநேக நேரங்களில் கடுமையாக இருந்துடுறோம், ஒரு அதிகாரியை போல். ஆனால் தேவன் தகப்பனை போல் இருக்கிறார். நம்ம குமாரனை போல் இருந்தோம்னா அவர் தகப்பனாகவே இருப்பார். அவர் தகப்பன் சிட்சிப்பார், ஆனாலும் மனம் திரும்புறதுக்காக தான் சிட்சிப்பார். அவர் கண்டிப்பார், நம்ம மேலே உள்ள அன்பினால தான் கண்டிக்கிறார். அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல. எனவே அருமையானவர்களே, நாம் திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தையை சபையில் கேட்கும் போதெல்லாம் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர் நம்மை பயமுறுத்துகிறதற்காக வார்த்தையை கொடுக்கல. சபையில் உங்களுடைய பாவங்களை அவர் சுட்டி காட்டும் பொழுது தேவன் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற அக்கறையில் தான் அவர் செய்கிறாரு ஒழிய நம்மை தண்டிக்கணுங்கிற பயமுறுத்துறதுக்காக அல்லவே இல்லை. அதனால் ஒருவேளை நாம் கேட்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாமல் தவறிட்டாலும் பரவாயில்ல, அவர் தகப்பன்கிற நம்பிக்கையோடு வருவோம். ஒரு கடினமான இருதயமுள்ள பயமுறுத்துகிற தண்டிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு அதிகாரியை போல் பார்க்க வேண்டாம். நான் 2 சொன்னேன், இஸ் அ மாஸ்டர். அவரை குறித்து அந்த மனுஷன் அப்படி நினைக்கிறது சரிதான். ஸ்லேவ், அடிமை. நாம் அடிமையும் அல்ல, அவர் எஜமானும் அல்ல. அவர் தகப்பனாக இருக்க விரும்புகிறார். நாம் குமாரர்களும் குமார்த்திகளுமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே நாம் தேவனை எப்படி அறியணும்னா, அவர் அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் சகல ஆறுதலையும் தரக்கூடிய தேவன், நம்மை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிற தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற தேவன், அவர் சமாதானத்தின் தேவன். நம்முடைய குடும்பத்தில் அவர் சமாதானத்தை தர விரும்புகிறார். ஹி வாண்ட்ஸ் டு என்கரேஜஸ். அவர் நம்மை உற்சாகப்படுத்த ஊக்கப்படுத்த விரும்புகிறார். சோர்ந்து போகாதீங்க அருமையான சகோதர சகோதரிகளே. தேவனை குறித்து நாம் பல வார்த்தைகளை கேட்கும்போது நாம் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். அவர் தகப்பனாகவே இருக்கிறார், தகப்பனாகவே இருக்க விரும்புகிறார். அவர் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே இருதயத்தை நம்ம கடினப்படுத்திட்டு அவரை ஒரு பயமுறுத்துகிற தேவனை போல பார்த்துட வேண்டாம். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம சபையில் கேட்குற வார்த்தை பூரா நுணுக்கமாக ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை அக்குவேற ஆணிவேராக நம்ம வார்த்தையை தேவன் நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறார். ஏன் தெரியுமா? ஒரு பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தால் தான் அவனுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. எனவே அப்படி நம்முடைய பிள்ளைகளை தேற்றுறதுக்காக தான் நாம் ஜஸ்ட் பரலோகம் போகணுங்கிறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கலை. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இந்த பூமியில் மாறணுங்கிறதுக்காக நம்மளை அழைச்சிருக்காரு. அவர் நம்ம எல்லாரையும் பிதாவாகிய தேவன் இயேசு எப்படி குமாரனை பார்க்குறாரோ அதே போல் நம்மளையும் இன்னொரு இயேசுவாக பார்க்க விரும்புகிறார். அதனால தான் நம்மை சிட்சிக்கிறார், நமக்கு வார்த்தைகளை தருகிறார். 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்கணும் விரும்பக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கூடங்களில் முதன்மையான மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய கோச்சிங் கொடுப்பாங்க, நிறைய டியூஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. எனவே நம்மக்கிட்ட வார வாரம் வார்த்தைகளை ரொம்ப நுணுக்கமாக தரும்பொழுதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும், தேவன் நம்ம 100க்கு 100 இயேசுவை போல மாறணுங்கிறதுக்காக தான் அப்படி கொடுக்குறாரு ஒழிய பயமுறுத்துறதுக்காக அல்லவே அல்ல. ஒருவேளை நீங்கள் தவறிட்டாலும் நிச்சயமாக நம்பிக்கையோடு கூட வாங்க, நம்முடைய தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அவர் கடினமான எஜமான் அல்லவே அல்ல. ஓகே, நாம் இப்பொழுது ஏவப்பட்டவர்கள் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம். அதன் பின்பு நாம் ஒரு குழந்தைக்காக நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ண போகிறோம். அதற்கு அடுத்து நாம் திருவிருந்து காரியங்களை குறித்து நாம் கடந்து போவோம். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த அருமையான வார்த்தைக்காய் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். நாம் கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம்? அந்த கிறிஸ்துவனுடைய சொந்த தகப்பனும் தேவனுமானவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்து தம்முடைய சிஷ்யர்களிடத்தில் அவர் அறிமுகம் செய்யும்போது, என்னுடைய பிதாவும் உங்கள் பிதாவும், என்னுடைய தேவனும் உங்களுடைய தேவனும். இந்த
இந்த இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படையாகவே அதை சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு அண்ட சராசரத்தை உண்டாக்கிய தேவாதி தேவன் தகப்பன்னா நமக்கும் அவர் தகப்பன். இயேசு கிறிஸ்துவுக்கு அதே தகப்பன் தேவன்னா நமக்கும் தேவன். அவர் அப்பாவாகவும் பார்க்க தெரியணும், அவர் தேவனாகவும் நமக்கு பார்க்க தெரியணும். இந்த அறிவு இல்லைன்னா நாம் அவர் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி சில சமயங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா தப்பாக போயிடுவோம். இல்லை அவர் தேவன் 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 அப்படியே சொல்லி போனோம்னா அவர் அப்பாக அவர் பார்க்கவே நமக்கு தெரியாமல் போயிடுவோம். பவுல் நம்ம எல்லாரை காட்டிலும் அதிகமாய் கஷ்டப்பட்டார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் இந்த சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்காக அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் நம்ம இன்னைக்கு வாசித்தோம், நம்ம பார்த்தோம், அவரும் ஷீலாவும் என்ன செய்கிறாங்க, தொழுவத்தில் கட்டப்பட்டிருக்கும் போது அந்த டஞ்சனில் கிடக்கும்போது என்ன செஞ்சாங்களா, they had a choice to choose. அவங்க வந்துட்டு ஒரு சோக பாட்டையும் எடுத்து பாடியிருக்கலாம், இல்லை ஸ்தோத்திர பாட்டையும் எடுத்து பாடியிருக்கலாம். பட் they chose to sing என்னது அந்த ப்ரைசிங் சாங். ஏன்னா அவர் அவ்வளவாக அடிக்கப்படும் போதும் துன்பப்படுத்தப்படும் போதும் அவர் தேவனா மாத்திரம் தன்னை தண்டிக்கிறவராய் கண்டிக்கிறவராய் அப்படி பார்க்கல. மை ஃபாதர் இஸ் டிசிப்ளினிங் மீ ஃபார் த ரைட் காஸ். வேற யாருக்கும் எந்த அப்போஸ்தலருக்கும் கொடுக்கப்படாத தேவ ரகசியங்கள்லாம் அவருக்கு கொடுக்கப்படும் போது கூட அவருடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு வாசிக்கிறோம். அப்போ கூட he did not have a very negative understanding about the God, but he had the right understanding. தேவனை அவர் தப்பாக புரிஞ்சுக்கொள்ள. அவர் சொல்கிறாரு, நான் என்னை நானே உயர்த்தாதபடிக்கு தேவன் எனக்கு நான் நன்மையாக இருக்கும்படி எனக்கு நன்மை செய்யும்படிக்கு சாத்தானுடைய முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறார். நம்ம உண்மையிலேயே தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிஞ்சிட்டோம்னா தாவீது சொல்கிறது போல தான் சொல்லுவோம், தேவனை ருசித்து பாருங்கள். அந்த இயேசுவை அந்த ருசித்த அந்த தேவனை ருசித்த அந்த பவுல் சொல்லுவார், என்ன சொன்னார், இன்னைக்கு என்ன வாச்சனமா மனப்பாட வசனம் என்ன, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எதுக்காக? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இதை நான் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே தேவன் தயை கூர்ந்து தம்மை வெளிப்படுத்தி நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரமாக மாத்திரம் நீங்கள் அவரை அறிஞ்சிட்டிங்கன்னா போதும். இயேசு கிறிஸ்துவை மூலதனமாய் வைத்து நாம் இனிமே மேலே போகிறதில்ல, பெரிய ஆளாக ஆகிறதில்ல. மாறாக அந்த யோவான் ஸ்நானன் சொன்னது மாதிரி, நான் இயேசுவை அறிந்தேன், இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்தேன், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்படின்னா இயேசுவேனை ஆசீர்வதியும், இயேசுவேனை ஆசீர்வதியும், எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் அதைத்தாரும் இதைத்தாரும் தாரும் தாரும் தாரும். நோ. அந்த பவுல் சொல்லுவார், இயேசு பட்ட பாடுகளில் குறைவாக இருக்கிறதை நான் என் சரீரத்தில் என்ன செய்யணுமா, படணும். நீங்களும் நானும் உண்மையிலேயே அந்த இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருந்தோம்னா சொல்லுவோம், டாடி இட்ஸ் நாட் யூ அலோன். என் தெய்வமே இனிமேல் நீங்கள் மாத்திரம் கஷ்டப்படக்கூடாது, எனக்காக உயிரையே தந்த தெய்வத்திற்கு உயிரை மாத்திரம் கொடுப்பேன், உயிரை கொடுப்பேன். இந்த வெளிப்பாடும் இந்த அறிவும் வந்துருச்சுன்னா வீட்டில் பிரச்சனை கிடையாது, மனைவியோட பிரச்சனை கிடையாது, பிள்ளைகளோட பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு அது பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு தாகம் என்னென்னா, தேவரீர் எனக்காக உயிரை கொடுத்தேன், நான் உனக்கு உயிரை கொடுப்பேன், கொடுத்தே தீர்வேன். என்ன நேர்ந்தாலும் சரி, எனக்கு வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்தாலும் சரி, பின்னுக்கு போனாலும் சரி, அடித்தாலும் சரி, சில சமயங்களில் ஆண்டவர் என்னோட இப்படி தொடர்பு இடைப்படுவார். யாராவது உன்னை காயப்படுத்துனாங்கன்னு நினைக்கிறியே, ரத்தம் வந்துருச்சான்னு பாரு, இன்னும் வரலையே. காரி துப்பிட்டாங்களான்னு பாரு, இன்னும் துப்பலையே. டாடி, ரத்தம் சிந்தும் அளவுக்கு இன்னும் நான் போராடவில்லையே. அந்த வெறுமனே கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்வதில் வெக்கமாக இருக்கு. நான் வெக்கப்படுறேன். ஆண்டவரே, நீ எனக்காக எவ்வளவா இழந்து விட்டீர். தேவன் தன்னுடைய குமாரனை எந்த அளவுக்காய் நொறுக்க சித்தமானார். குமாரன் சொல்றாரு, ஆனால் நொறுக்க சித்தமானாராம்.
அப்படி என்னை நொறுக்கும் போதெல்லாம் நான் என் வாயை திறந்து அவரை தூசிப்பேனோ? என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். சகோதரர் ஆசிரியர் சொன்னார்ல இன்னைக்கு காலையில், ஐ வில் நாட் ஆஸ்க் எனிதிங், காட் ஹஸ் டன் எவ்ரிதிங் ஃபார் மீ. நான் ஒன்றை கூட ஆண்டவர்கிட்ட நீங்கள் எனக்கு செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இந்த அறிவு இருக்கா? இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிருக்கா? There is nothing lacking. God is my shepherd. I lack nothing. I want nothing. I want only one thing, that is you alone. நீங்க மாத்திரம் தான். அதனால கஷ்டப்படனா எப்படி நம்ம சொல்லணுமே, ஆண்டவர் என்னை கஷ்டப்படுத்தினாரு அல்லது எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா, பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பாக இருந்த மனப்பான்மையும் பரிசுத்தாவியை பெற்றதற்கு பின்பாக அவருடைய நிறைவை பெற்றதற்கு பின்பாக இருந்த யோவான் பேதுருவுடைய மனப்பான்மை வேற மாறிடும். முதல்ல யார் பெரியாளு, நீ பெரியாளா, நான் பெரியாளான்னு பேசிட்டு இருந்தார் பேதுருவும் யோவானும். அவங்க பரிசுத்தாவியை பெற்று நிறைவான நிறைவை அடைந்த பிறகு அவங்கள பிடிச்சி என்ன செய்வாங்கன்னா அடிப்பாங்க. அவங்க 2 பேரும் தேவாலயத்தை விட்டு வெளியே வருவாங்க. தேவரீர் உம்முடைய நாமத்திற்காக அடிக்கப்படுவதற்கு எங்களை தகுதியாக எண்ணினீரே ஸ்தோத்திரம். இந்த அன்பு எங்க இருக்கு? தேவன் நம்மளை அன்பு செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? அவர் தனக்குன்னு வைத்திருந்த ஒரே பேரான குமாரனையை நமக்காக அவர் தந்தார். இது என்னன்னு புரியலன்னா, உங்க பிள்ளைக்கு நீங்க ஒரே ஒரு பிள்ளை 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நான் தவமிருந்து பெத்த பிள்ளைன்னு சொல்ற ஒரு பிள்ளைய தேவனுக்காக நீங்க கொடுப்பீங்களோ? தேவன் தந்தார். அவருக்கென்று அவர் வைத்திருந்த அந்த பரிசுத்த ஆவியானவரை, அந்த பிதா மாத்திரம் இல்லை, அந்த இயேசுவும் கூட சொல்றாரு, எப்படியாவது இந்த மனுஷ பயலுக்கு அந்த ஆவியையும் கொடுத்தோம்னா அவன் நம்மளை போல ஆயிடுவானே. எப்பேற்பட்ட தெய்வம் அவர்! அவர்கிட்ட அன்பு இல்லைங்கிறீங்களா? அவர் வெறுமையாக்காதது என்ன? அவர் வெறுமையாக்காதது என்ன? அவர் இழக்காதது என்ன? இந்த தெய்வத்தை நாம் அறிய வேண்டிய பிரகாரமே அறிந்தால், எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் போதும். எனக்கும் தெரியும் கிறிஸ்தவர்களை, இந்த இயேசுவை கண்ட பிறகு அவர்கள் தன்னை இழந்தார்கள், தன்னுடையதெல்லாம் இழந்தார்கள். ஏன்னா இயேசு எனக்காக எல்லாவற்றையும் இழந்தார். இப்படியும் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் அந்த இயேசுவை அறிந்தார்கள். எனக்கு எல்லாம் தாங்க, உங்களுடைய நாமத்தினால் எனக்கு எல்லாத்தையும் தாங்க. இப்படியும் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் எந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள்? நீங்கள் எந்த இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த பிதாவை அறிந்திருக்கிறீர்கள்? இயேசுவே, நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம், உம்முடைய பிதாவையும் அறிந்திருக்கிறோம். அது இயேசு காட்டிய பிதாவா? அப்படியானால் இயேசு தன்னைத்தானே இழந்தது போல, தம்மை முற்றிலும் வெறுமையாக்கினது போல, நாமும் அவருக்காக எல்லாவற்றையும் வெறுமையாக்குவோம். அது மாத்திரமில்லை, இன்னைக்கு சகோதரர் சொன்னாங்க, பிதா அன்பா இருக்கிறார், அன்பா இருக்கிறார், அன்பா இருக்கிறார். உண்மைதாங்க. எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறங்கிறது மாத்திரம் தேவன் உங்களுக்கு விளக்கி இருந்தா, உங்களுக்கு காமிச்சிருந்தா, நீங்க அதை சிரமப்பட்டு, அதாவது பிரயாசப்பட்டு அதை தெரிய வந்திருந்தா, எப்படி இந்த உலகத்தில் நம்ம இருப்போம்னு இருக்க முடியாது, கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படி we will say you are my everything, நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் எனக்கு எல்லாம். அப்படிப்பட்ட யோசிப்பினால தான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, உமக்கு எதிராக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் ஆண்டவரே, அப்படி சொல்ல முடியும். எனவே அன்பானவர்களே, அந்த இயேசு, அந்த பிதா நம்ம அன்பு செய்கிறாரா அன்பு செய்யலான்னு சொல்லி அவரை சோதிக்க வேண்டாம். அவருக்கு மிகப்பெரிய கஷ்டமே என்னென்னா, இவ்வளவு செஞ்ச பிறகு இந்த மனிதர்கள் நான் அவர்களை அன்பு செய்யவில்லையே என்று இவர்கள் யோசிக்கிறார்களே, அப்படி நினைக்கிறாங்களே. இது எப்படி? சாத்தான் எந்த அளவுக்காயும் அவருடைய தந்திரமாய் உங்களை இயேசு அந்த அளவுக்கா நேசிக்கலை, தேவன் உங்களுக்கு அந்த அளவுக்கா நேசிக்கலைன்னு சொல்கிறான். அதை நம்ம நம்புகிறோம். ஆனால் தன்னையே நமக்காக மாய்த்து கொண்ட அந்த இயேசுவை நீங்கள் என்னை அன்பு செய்யலைன்னு சொல்கிறோம். பெத்த அம்மாவும் அப்பாவும் உயிரே கொடுப்பாங்க, ஆனால் அவங்கள நம்ம அன்பு செய்ய மாட்டோம். நீங்கள் எப்போவாது காலேஜுக்கு போய் ஒரு பெண்ணை அப்போ தான் 1 மாதம் 2 மாதம் தெரிய வந்திருக்கோம், அந்த அழகில் மயங்கி அவள் தான் எனக்கு உயிரேன்னு சொல்லுவீங்க. என்ன ஒரு மாய்மாலம், என்ன ஒரு உலகம்! எனவே நாம் ஒன்று செய்வோம். கர்த்தாவே, இதுவரை நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தியதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் கண்களை திறங்க தெய்வமே, உம்முடைய அன்பை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க.
ஆண்டவரே, நீதே எங்களை முந்தி எங்களை அன்பு செய்து விட்டீர். ஆண்டவரே, எங்களை அன்பு செய்து உம்முடைய சொந்த குமாரனை தந்த தெய்வத்திற்கு நாங்கள் எல்லாவற்றையும் தருவோம் என்று சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.